அனைவருக்கும் வணக்கம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டினுடைய தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டு தொடக்கத்தில் கொஞ்சம் சுமாரானதாகத்தான் இவங்களுக்கு இருக்கும். சாதாரணமாக இருந்தாலும் சில மாதங்களுக்கு பிறகு மேன்மையை தரக்கூடிய காலமாக இருக்குங்க. ஆண்டினுடைய தொடக்கம் சாதகமானதாக இருக்கும். பிறகு சிறிய பின்னடைவு ஏற்பட்டாலும் அடுத்தடுத்த காலங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய காலமாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது. கும்பராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் விரிவான பலனாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கருங்காலி மாலை ஒரிஜினலானது வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி வாங்கி கொள்ளுங்க. இந்த 6 mm 7 mm 8 mmன்னு ஒவ்வொரு வகையிலையும் கருங்காலி மாலை எங்ககிட்ட கிடைக்கிது. எளிமையான முறையில் ஒரிஜினலான கருங்காலி மாலை வாங்கி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு நம்பி கண்டிப்பாக வாங்கி போடுங்க. நிறைய பேர் இது மாதிரி வாங்கி போட்டுட்ருக்காங்க. இந்த பராபவ ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் வேகத்தையும் நிறைந்த ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திறமையை குறைவாக எடை போடாமல் உங்களை நிரூபிக்கக்கூடிய சூழல் அமையும். அதை விட்டு விடாதீங்க. நிதானமாகவும் பொறுமையாகவும் நீங்கள் இருக்கிறது ரொம்பவே அவசியம். மேலும் குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் பிடிவாதத்தை தளர்த்தி பக்குவமாக பேசுகிறது மூலமாக பல வெற்றிகளை உங்களால் காண முடியும். ஆனாலும் பேச்சில் நிதானமும் பொறுமையும் கொஞ்சம் உங்களுக்கு அவசியம் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது திருப்தியை கொடுக்கக்கூடியதாக, வாங்கிய கடனை மொத்தமாக அடைக்கக்கூடிய அளவுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்பில் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. தங்க நகைகளை வாங்கி மகிழ்வீங்க. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டாகும். கடன் வாங்கி சொத்து வாங்குவது, அதே போல் சுபகாரியங்கள் செய்வது போன்றவையெல்லாம் நடக்கலாம். அதே போல் பண வரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனி தொடர்வதால் யாருக்கிட்டையும் இப்போ நீங்கள் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. இந்த ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய பழக்கமானது இப்போ உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கலாம். அதனால் நீங்கள் நிதானமாக செயல்படுறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை ஆகியவையெல்லாம் கடந்த ஆண்டுகளை விட சிறப்பானதாகவே இருக்கும். பிரிந்து சென்ற சொந்தங்கள் கூட உங்களை மீண்டும் வந்து தேடி வருவாங்க. கணவன் மனைவி இடையில் விட்டு கொடுத்து போகிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கலாம். குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இருக்கும். காதல் திருமணம் கைகூடி வரும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இல்லத்தரசிகள் வீட்டில் இருந்தே நீங்கள் சுயதொழில் செய்து லாபம் ஈட்டுபவர்களாகவும் திருமண தடைகள் நீங்கக்கூடியதாகவும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிக சம்பளத்தோடு பெரிய நிறுவனங்களில் இருந்து புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். வேலை பளு கூடினாலும் வருமானம் உயரும். வெளிநாடு வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு கும்பராசிக்காரர்களுக்கு வேலையை விட்டு உடனடியாக மாற வேண்டும் அப்படிங்கிற அவசரமான முடிவு எடுக்க வேண்டாம். உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. தொழில் ரீதியாக பழைய வாடிக்கையாளர்களை நீங்கள் ஈர்க்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. விற்பனை லாபம் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். அதே போல் நீங்கள் பால் தானிய வகை தொழில் இது மாதிரியாக தொழிலெலாம் செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். புகழ்பெற்ற நிறுவனங்களோடு புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும்.
பங்குதாரர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு நிச்சயமாக மதிப்பு கொடுப்பாங்க. வேலையாளர்கள் உங்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. ராசியில் ராகு இருக்கிறதால பேராசை, அதீதமான விருப்பங்கள் இவையெல்லாம் தோன்றும். நிதானம் உங்களுக்கு அவசியம். பண விஷயத்தில் யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்கவோ கடனுக்கு ஜாமீன் கொடுக்கவோ வேண்டாம். வேலையில் முன்னேற்றம் இருந்தாலும் அலைச்சல், திருப்தியின்மை இவையெல்லாம் ஏற்படலாம். 2ஆம் இடத்து சனியால் உங்களுக்கு வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்கள்கிட்ட அதிகமான பேச்சு வச்சுக்கிறத விட முக்கியமாக கவனத்தில் நிறைய விஷயங்களை கொள்ளணும். நீங்கள் எடுத்தாங்க அப்படித்தானே எதையும் பேசக்கூடாது. அது வீண் வம்புகளை கொண்டு போய் விட்டுரும். அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ஆண்டு அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவானுடைய பயணமும் பார்வையும் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நினைத்த காரியம் கண்டிப்பாக கைகூடி வரும். திருமணம், சுபகாரிய நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். பண வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட வரவுக்கு மீறிய செலவுகள் இப்போது ஏற்பட்டுருக்கலாம். திட்டமிட்டு செலவு செய்வது மிக நல்லது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனோடு கூடிய சம்பள உயர்வு வரும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். ஜென்மசனியில் பயணம் செய்யக்கூடிய ராகு இடப்பெயர்ச்சியாகி 12ஆம் வீட்டிற்கு செல்கிறாரு. 7ஆம் வீட்டில் பயணம் செய்யும்போது கேது பகவான் குடும்பத்தில் சில சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளது. அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது. மார்கழி மாதத்துக்கு பிறகு கேதுவினுடைய இடப்பெயர்ச்சியால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். பாத சனி உங்களுக்கு சில சங்கடங்களை தருவார். நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் நல்ல ஒரு முதலீடை தவிர்க்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னா அது மிகையாகாது. அதனால் நீங்கள் எதையுமே கவனித்து மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்களை பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புது வருடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடியது. முக்கியமாக பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் அதுக்கு மேலே வர்றது தான் நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் அதாவது தேவையில்லாத விஷயங்களில் முதல்ல தலையிடாமல் இருக்கிறதே இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கிட்ட பேசினாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து பேசுகிறது தான் நல்லது. தேவையில்லாத வார்த்தைகளை யாருக்கிட்டையும் வெளிவிடாமல் இருக்கணும். அதே போல் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றமான ஆண்டு அப்படின்னு நம்ம முதல்லே சொல்லிட்டோம். புதிய திட்டங்கள் வெற்றி பெறக்கூடியதாகவும், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும், கடன் சுமைகள் குறையும் அப்படின்னும், பயணங்களால் அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆண்டு நீங்கள் ஒரு தொழிலையே தொடங்குறீங்க அப்படின்னா கூட அந்த தொழிலில் நல்ல ஒரு பலனை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பெரிதாக எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வரக்கூடிய காலத்தை நிதானமாக நின்று செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதும். அதுவே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் யார்கிட்டையாவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா 1க்கு 2 முறை யோசித்து கடன் கொடுக்கறது நல்லது. தேவையில்லாமல் நீங்கள் தெரியாதவங்க கிட்ட கடனை கொடுத்து அதில் போய் மாட்டிக்கிறது வேண்டாம். ஏன்னா அது உங்களுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக அமையலாம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பொருளை இந்த புதுசாக வாங்குறீங்க, ஒரு வண்டி வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நல்லா சிந்தித்து பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு வாங்குறது இப்போ உங்களுக்கு நல்லது. அதற்கான நேரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு மாற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது எல்லாமே சிறப்பான வருடமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலனாக அமையப்போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.